பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து நன்மை செய்யுங்க. நீங்க செஞ்ச நன்மையை விட்டுறாதீங்க. நிறைய நேரங்கள்ல ஏன் செய்யணும், இன்னும் எதுக்காக செய்யணும், இந்த நன்றி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏன் செய்யணும், எவ்வளவு செஞ்சாலும் நன்றியே தெரியல இவங்களுக்கு, எவ்வளவு செஞ்சாலும் வாங்கிக்கிடுறாங்க, ஆனா எனக்கு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சோர்ந்து போக கூடாதான். நாம நன்மை செஞ்சா வாங்கிக்கிட்டோம், நாம நன்மை செஞ்சா பெற்றுக்கொள்ளட்டும், நாம நன்மை செஞ்சா அவங்க அதுக்கு திருப்பி நன்றி கூட சொல்லாம கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமா. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கணும், நன்மை செய்யறதுல நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணணும், நன்மை செய்யறதுல நான் சோரவே மாட்டேன், நன்மை செய்யறதுல நான் தயங்கவே மாட்டேன், நன்மை செய்யறதுல நான் பின்னால வரவே மாட்டேன், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்தே போகாதீங்க. நன்மை செய்யறதுல என்ன உங்களுக்கு பிரதிபலனா கிடைச்சதோ கிடைக்கலையோ நன்மை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், தளர்வாயிடும், ரொம்ப தளர்ந்து போயிடுவோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் தளர்ந்து போகாதிருந்தால், நான் தளர்ந்து போகாதிருந்தால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசிகளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சில நேரங்களில் எனக்கு கூட அப்படி தோன்றும், இன்னும் செய்யணுமா, எதுக்கு செய்யணும், என்ன பிரயோஜனம் இருக்கு, செஞ்சு செஞ்சு என்னதான் திரும்ப கிடைக்குது நமக்கு? இல்ல, பைபிள் சொல்லுகிற நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு காலம் வருகிறது, அது ஏற்ற காலம். ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். அவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டார்கள், நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். கர்த்தர் தருவார் பிரதிபலனை. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பி வைப்பார். கர்த்தர் நமக்கு நன்மையை பலனாய் அனுப்பி வைப்பார். பெற்றுக்கொண்டவர்கள் செய்யவில்லையே என்று சோர்ந்து போவதை விட, நான் தளராமல் செய்வேன், சோராமல் செய்வேன், யோசிக்காமல் செய்வேன், பின்வாங்காமல் செய்வேன் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமானால் ஒரு அறுவடை காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கான ஒரு அறுவடையை, அது ஒரு ஆசீர்வாத அறுவடை, அது ஒரு நன்மையின் அறுவடை, அது ஒரு ஜெயமான அறுவடை. அதிலே நீங்கள் எவ்வளவு விதைத்தீர்களோ அதை பார்க்கிலும் பல மடங்கா, ஆமென், பல மடங்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விதைத்த அளவல்ல, நீங்கள் ஒரு படி நெல்லை விதைத்தால் அது எப்படி குறைந்தது ஒரு 100 படி நெல்லை கொடுக்கிறதோ, அதே போல நீங்கள் செய்த நன்மை சிறியது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் பெரியது. ஆண்டவர் உங்களை பெரிய அளவிலே ஆசீர்வதிக்க நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். நன்மை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க அவளுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இரக்கமுள்ள பிதா, இவளை ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள நாமத்தை மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. கன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.